அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உதயநிதிக்கு எச்சரிக்கை மணி கொடுத்த உச்சநீதிமன்றம், நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக துணை முதல்வராக இருக்கார் இல்லையா. ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டைரெக்டாகவே உதயநிதி பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக ஆயிருக்காரு. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்துக்களை தவறாக பேசி சனாதன வழக்கில் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிய திமுகவை சேர்ந்த 3 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப தாழ்த்தி பேசியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இல்லையா. இந்த வழக்கில் தான் சனாதன வழக்கில் தான் நீதிமன்றம் போட்ட இறுதி தீர்ப்பு உதயநிதியுடைய ஒட்டுமொத்த கதையும் முடியக்கூடிய அளவிற்கு இப்போ நடந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமீப காலமாகவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் இருக்காரு. இருந்தாலும் சனாதன வழக்கால் தான் அவருடைய ஒட்டுமொத்த பேரையும் இந்து மக்கள் இருக்கக்கூடிய நல்ல பேரையும் பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கொண்ட சம்பவத்தினால தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருந்த நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவருமே இவர் மீது பார்த்தீங்கன்னா அங்கங்கு வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆஜராகி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆஜராகி இவர் பார்த்தீங்கன்னா விசாரணைகள் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பால் ஒரே மட்டும் தமிழகத்திலே அனைத்து வழக்குகளும் நடத்தணும் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா வழக்கு துணிந்திருந்தாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சனாதன வழக்கில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி இப்போ வருகிற நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அபாய ஒலி அடித்திருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு சமனுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கன்ஃபார்மாக ஆகும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் இழந்திருக்கு. இருந்தாலும் திமுகவுடைய தலைமையகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இடியாக விழக்கூடிய அளவிற்கு இப்போ நடந்திருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே பிரச்சனைகள் சிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் நிலையெல்லாம் திமுகவிலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.